புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள நயினார் நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொள்ள உள்ளார். அது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்ட தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார நிகழ்வு நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று மாலை கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று மதியம் திருச்சி விமான நிலையத்துக்கு வரக்கூடிய அவர் அங்கிருந்து ஒரு தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கு கட்சி சார்ந்த மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகளுடனான ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. அதன் பிறகு மீண்டும் திருச்சி விமான நிலையம் வந்து திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய பாலன் நகர் பகுதிக்கு வர இருக்கிறார். புதுக்கோட்டை பாலநகர் அருகே இருக்கக்கூடிய பள்ளத்தி வயல் பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு தேர்தலுக்கான இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு தூரம் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது. அங்கே பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொது போக்குவரத்திற்கு நகர் பகுதி வாயிலாக பொது போக்குவரத்து தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நயினார் நாகேந்திரன் ஆகியோருடைய உருவ கட் அவுட்டுகளும் மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையை பொறுத்த வரைக்கும், அந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மேடையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை போன்ற வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு பந்தயங்களுடைய முகப்பு வாயில் அது செங்கோட்டை போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு 50,000 பேர் அமர்ந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த பகுதியில் 28 பாக்ஸ்களாக பிரித்திருக்கிறார்கள். அதில் விஐபி கேலரி, மீடியா கேலரி உட்பட பல்வேறு கடங்களாக பிரித்து அதில் 50,000 பேர் உட்காரும் அளவிற்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பேர் வரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீண்டும் திருச்சி செல்கிறார். சாலை மார்க்கமாக திருச்சி செல்கிறார். திருச்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். அங்கும் நிர்வாகிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நாளை காலை ஸ்ரீரங்கம் கோவில் செல்கிறார். அதன் பிறகாக மன்னார்புரம் இருக்கக்கூடிய ராணுவ முகாமில் அங்கு சென்று பொங்கல் விழா கொண்டாட இருக்கிறார். அதன் பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக தமிழகம் வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் இன்று மாலை புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த பிரச்சார நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.